ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் தஹி ஷிம்லா மிர்ச்சி கறி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு பண்ணிடலாம். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அதுவும் சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். வாங்க இது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பிளேட்டில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகத்தையும் நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, வறுத்த வேர்க்கடலையே இந்த மாதிரி 1க்கு 2 இடித்து அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். அது ஆப்ஷனல் தான். இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்கன்னு அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த மாதிரி பெரட்டிட்டு இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிடுங்க. அதில் பூண்டும் பச்சை மிளகாவையும் இனிமேல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சூடானோடனே சீரகம் கருவேப்பிலை போட்டு நம்ம பெரட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் கேப்சிகமையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பூண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வேகணும். இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் தயிர் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டானது. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட தஹி ஷிம்லா மிர்ச்சி கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.